பாருங்க. ஜெயந்த் பாலா அவர்கள் கேள்வி யோகா ஆசிரியரிடமும் ஒரு கேள்வி. ஒவ்வொரு ஆசனங்களும் உடம்பில் எந்த எந்த உறுப்புகள் சீராக இயங்க உதவும் என்ற விளக்கத்தினையும் ஒரு முறை சொல்லுவீங்களா? மிகவும் நன்றி. நிச்சயமாக நாளையில இருந்து அதை ஆரம்பிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். எந்த ஆசனம் எந்த உறுப்புக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த பக்கங்களை நான் உங்களுக்கு சொன்ன பிறகு அந்த ஆசனங்களை நாங்க தொடர்ந்து செய்வோம். மித்த காலமும் எனக்கு தெரிஞ்சளவு 11 ஆசனங்கள் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு தான் அதை ஈடுபடுது. அது எதுக்கு என்று சொல்லி நாங்க நாளையில இருந்து அதை நன்றி நன்றி. அவர் எல்லாம் பிரயோசனமான கேள்வி. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சம்பந்தங்கள் இருக்குது. நரம்புகள் நாடிகளுக்கு சம்பந்தம் இருக்குது. பிரயோசனமான கேள்விதான். நீங்க அதுக்கு விளக்கங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அது பிரயோசனமாக. அவரெல்லாம் பார்க்கின்றார், கேட்கின்றார், பார்வத்தோட எல்லாம் கேட்டுக்கொள்வார். இவ்வளவு நேரம் செய்த ஆசனங்கள் இருக்குத்தானே எங்களுடைய ஆசனங்கள். ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அதை செய்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஆசனமும் ஆசனத்தின் பயன்களையும் சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சு கொள்ளலாம் நாளையிலிருந்து. நன்றி. இந்த வீரபத்திர ஆசனம் செய்யும் போது மட்டும் இவ்வளவு காலம் செய்த ஆசனங்கள் எல்லாம் இல்ல, இந்த வீரபத்திர ஆசனம் செய்யும் போது மட்டும் இந்த வலது பக்கத்தோட பக்கம் ஒரு நோவு கொண்டு வந்திருக்கிறது. அது அதாலதான் வந்தது தெரிய இல்லை. இந்த வீரபத்திராசனம் செய்ததுக்கு பிறகு எனக்கு இந்த இடப்பக்கம் இந்த வலது பக்கம் இந்த துடப்பக்கம் ஒரு நோவு உண்டு. அந்த இடுப்போட அந்த சண்டோட நோவு உண்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தம் இருக்குமானதுதான். அது இப்போ எனக்கு அது ஒரு கேள்வியாக வந்திருக்கிறது. நேற்று முந்தினெல்லாம் சரியான நோவாக இருந்தது எனக்கு. அது இப்பவும் அப்படித்தான் இருக்குது. என்னன்னு தெரியல. அதுதான் நோவென்று சொல்லிங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி செய்திருக்கிறீங்க. அந்த நோ போகக்கூடியதான். அதை மெதுவா அந்த சின்ன பயிற்சியை கொடுத்து அழுத்த செய்தி என்றாதான் அது நோவும். ஒரு சின்ன ஒரு வலி ஒன்று இருக்கும். அது ஒரு சுகமான ஒரு வலி தான். ஆசனங்கள் செய்யறாங்களுக்கு அந்த பயிற்சி செய்யறவங்க கேட்டா உடல்ல ஒரு சின்ன ஒரு நோய் இருக்கும். அப்பதான் நீங்க செய்திருக்கிறீங்க. இல்லைன்னா அவரத்தை போயிட்டு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அது அப்படியே விட்டுட்டு நோவு தண்ணி பிடிச்சு கொண்டு இருக்காம மீண்டும் மீண்டும் அதுக்கு எதிராயோ மாறியோ மெதுவாயோ செய்திருக்கீங்கன்னா அது விடுபடும். ஒரு பயமும் இல்லை. ஆனா முதல் தடவையிலேயே முழுமையான நிலைக்கு இருக்கணும். செய்யக்கூடாது. ரெண்டாவது பயிற்சி செய்தோம். ரெண்டாவது பயிற்சிக்கு பிறகுதான் அந்த நோவு வந்திருக்குது எனக்கு. வலது பக்கம் இந்த துடப்பக்கம். ஆனா முழுமையான நிலைக்கு நாங்க மாறி வருவோம் சொல்லி முயற்சி செய்யணும். எங்களால 2 அளவுக்கு தான் செய்யலாம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும். வணக்கம் தர்ஜினி. எனக்கு ஒரு கேள்வி. நான் நேற்றைய தினம் இந்த கடந்த வாரத்திலிருந்து எனக்கு ஒரு பக்கம் இந்த எலும்புகள் கொஞ்சம் நோவுன்னு சொல்லி மூச்சு பயிற்சி கொஞ்சம் ஜெயமலர் அன்றைக்கு சொன்னார் இந்த நேரமும் செய்யலாம்டா அப்படி செய்தொண்டு வர்றேன். என்ன முறையிடா நேற்று யூடியூப் பார்த்த பொழுது அவான முத்திரை, பிராண முத்திரை, சங்கல் முத்திரை என்று ஏதோ 3 சொல்லி இருந்தார்கள். இந்த டயபெட்டிஸுக்கு அப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி செய்ய சொல்லி அது தொடர்ச்சியா செய்யறது சாத்தியப்படுமா? அப்படி செய்யலாம். நாங்க இதுல பயிற்சி செய்யறது சாதாரண மூச்சு பயிற்சி தான். இந்த நிலையோ முழு நிலைக்கோ நாங்க போகல. எங்களுடைய சாதாரண மூச்சு பயிற்சி தான் இதுல சொல்லாத உணர்ந்து அதையே நாங்க டெய்லி செய்து கொண்டு வரைக்கும் அதனால கிடைக்கிற பயனை அடைஞ்சா நீங்க சொன்ன ஆகான முத்திரை சபா அந்த முத்திரைகளை பயன்படுத்தி நிறைய நேரம் செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது நாங்க டிவிக்கு எங்களுடைய பாம்பத்திலையும் தூர இருந்தும் விளங்கி கொள்ற அளவுக்கு தான் நாங்க சாதாரண மூச்சு பயிற்சி தான் செய்யறோம். இந்த அளவு பெரிய உயர்ச்சி இந்த முழு நிலைக்கு நாங்க போகல. இல்ல இது அந்த விரல்களை அப்படியே கைய வச்சுக்கொண்டு அப்படியே இருக்கிறது தான் 5 நிமிஷம் குறைஞ்சது இருங்க அப்படி என்று சொன்னது. அது இது நீங்கள் உங்களை பயிற்சி செய்யும் பொழுது இதுவும் செய்யலாமா என்பதுக்காக நாங்க போக அந்த பயிற்சி எல்லாம் செய்யலாம். இந்த பயிற்சியை நாங்க செய்தவர்களால எங்களுக்கு இலகுவானது. நன்றி நன்றி. ஆனால் இந்த நிமிஷம் கேட்ட கேள்விக்கு எந்த நோவோ வலியோ அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் சவாசனம் சாந்தி ஆசனம். அது நாங்க உடல் உறுப்புக்கான அது மாதிரி நிமிர்ந்து படுத்த நிலையில இருந்து கொண்டு நல்ல தளர்வா கைகளை ஆட்டி அப்படி சவநிலை செத்த வினம் அந்த மாதிரி படுத்திருந்து உங்களுடைய உடல் உறுப்புகளோட பேசும்போது இலகுவாகும். அந்த நோக்கள் வலிகள் எல்லாம் இலகுவாகும். அதை கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 நிமிஷம் முத்திரையில செய்ய போறேன்னு சொல்ற மூச்சு பயிற்சி மாதிரி கூட இதை செய்தீங்கன்னா அவ்வளவு பலன் கிடைக்கும். மாறுறது கூடிய வழிய முறையும் இருக்கும். அது உங்களை உயர்த்தி அது கிடைக்கும். அது செய்வீங்கன்னா நன்றி. ஆர்வமாகிறது யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கு நன்றி. வாங்க, வணக்கம்.
இனிய கலை உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 239 என்று 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 25ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்பு போற்றும் மாதமான மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 45 பெரியாரை துணை கூடல். குறள் 447. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இந்த திருக்குறளின் விளக்கம் தீய செயல்களை கண்டித்துரைக்கும் துணையுடையவர்களை ஆள்பவர்களை கெடுக்கும் பெருமையுடையவர் யாவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக வாழ்க்கை இயற்கை அளிக்கும் செல்வம், ஆனால் நல்ல வாழ்க்கை அறிவு அளிக்கும் செல்வம் என்ற பழமொழிகளோடு உங்களோடு இணைய வருகிறது இளையோர் யோகா. இளையோர் யோகாவை நீங்கள் பாமுகம் டிவியில இணைய வழி பக்கம் firstodio.net வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. முகநூல் வழியாக டிவி இணைந்து பார்த்து கொண்டு இருக்கும் உறவுகள் கூட நீங்களும் ஒரு முறை இணைந்து இந்த சின்ன பயிற்சியில ஈடுபடலாம் என்று உங்களையும் அன்போடு வரவேற்று இணைந்து காத்திருக்கும் உறவுகளையும் அன்போடு வரவேற்று ஆரம்பித்துக் கொள்ளலாம். வடிவாங்க நல்ல வடிவா நிமிர்ந்திருந்து கண்களை மூடி சுலபமா இறுக்கி பிடிக்காம எப்பவும் நல்ல வழியா சந்தோஷமா சிரிச்சபடி மொழி மூச்சு வெளிச்சு. நல்ல வார்த்தைகள் நல்ல பக்கங்கள் எல்லாவற்றையும் எனக்கானதாக்கி கொள்ளுங்கோ. அவரவர்களுக்காக நல்ல ஆழமான மூச்சில கவனம் செலுத்துங்கோ. அவதிப்படாம பதட்டம் அடையாம அடுத்ததை நன்றி யோசிக்காம இப்ப அமைதியா இருந்து இந்த மணித்துளிகள் எமக்கானது. என்னை யாரும் பார்க்கல, நான் எனக்கான இந்த பயிற்சியை செய்ய சின்னதா செய்ய போறேன். முயற்சி மட்டும் செய்ய சரி. இத நீங்க எப்பவும் போல இலகுவா அதை செய்து கொள்ளுங்க. அவதிப்படாம அடுத்தடுத்து இருக்குது எனக்கு ப்ரோக்ராம் ஓடி ஆடி மனம் அங்காமல் கவனமா இருந்து செய்ய வேணும். எலும்பியும் ஆறுதலா செய்யுங்கோ, இடிச்சு போடாதீங்கோ, உதவி எடுத்துக்கொண்டு செய்யுங்கோ. எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய வேணும். அதுக்கு மேல நீங்க முயற்சி செய்ய வேணும். சப்போ இப்ப மெல்லமா எழும்பி துள்ளி ஓடி ஆடி நல்ல வடிவா தூர வச்சுட்டு வீடியோவை சின்ன துள்ளல் மெதுவா சின்ன 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 துள்ளல். வெட்டிக்காரர் எல்லாரும் கையா செட்டு கொடுங்க. கால்கை எல்லாம் வேலை செய்யணும் பாருங்க. மடிச்சு நிறுத்தி நிமித்தி நல்லா உதறி இது கூட நிமிர்க்கா இப்படி துள்ளு கையில் அடிக்கிற மாதிரி. ஆனா சும்மா துள்ளுறது ஒரு குழுங்க வைக்கிற மாதிரி விடாம மெது அப்படியே மேல ஒரு கை கீழ ஒரு மேல ஒரு கை கீழ ஒரு கை நல்ல இலகுவா நிமிர்ந்து முழங்காலம் அடிக்காம நின்று கொண்டு நல்ல மேல கீழ ஆனா நிமிர்ந்து நிற்கிறாங்க. சரி, இப்ப நின்று கொண்டு இடது கை வலது கால் குதிய தொடரும், வலது கை இடது கால் குதிய தொடரும், மாறி மாறி தரும். அப்ப நீங்க இந்த கைய இப்படி செய்யலாம். இடது கை வலது கால், வலது கை இடது கால். கை மேல வரும், பறக்கிற போல வரும். புதியில தொட்டுட்டு வரும். இன்றைக்கு செய்ய உடனே வராம இருக்கும், ஆனா பிறகு செய்யும். சரி, இப்ப பக்கவாட்டு இப்படியும் காலகலமா வச்சுட்டு அப்படி இப்படி அப்படி நல்லா
கைய வந்து நல்ல ஒரு இறகு மாதிரி இலகுவா வச்சிருக்கோம். இப்படியும் அப்படியும் இருக்க வளைஞ்சிருக்கோம். அவ்வளவுதான். இதற்கு ஆரம்ப பயிற்சியோட இன்னைக்கு முதல் 3 பயிற்சிகள் சொல்லி தந்ததுன்னா மாறி மாறி செய்யும் போது எது உங்களுக்கு உகந்ததோ அதை எடுத்து செய்யணும். இப்ப தொக்க ரெடி. மூச்சை விட்டு கொண்டு கிடையும். மூச்சை எடுத்துக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. காலை நல்லா மடிச்சு விடுவோம் மெதுவா. இப்ப தலைக்குரிய பயிற்சி. கீழே மேல 1 2 3 4 5 6 7 8. இப்ப பக்கத்துக்கு 1 2 3 4 5 6 7 8. வலது பக்கமாக சுற்ற 1 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5. சிறப்பு. இப்ப கைக்கு இறக்கி பொத்தி பிடிக்கிறோம். இடது கைய இடத்துல வச்சிருக்கிறோம். முன்பக்கம் 1 நிமிடம் 2 3 4 5 6 7 8. பின்பக்கமாக 1 2 3 4 5 6 7 8. வலது கை இடத்துல இடது கை பற்றி பிடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. மூச்சில மனதில் போனோம். இதுவா. இப்ப கையை நல்லா உதறி நிமிர்ந்து நிற்கணும். சந்தோஷமா செய்யணும். அடி கையை தட்டி கீழே பக்கவாட்டு கையை தட்டி ஒன்றோட ஒன்று சேர்த்து தட்டி ஒன்றோட ஒன்று கோர்த்து பிரட்டி நல்ல வடிவா உதறி வடிவா கையை கழுவிட்டு கிரீம் போட்டு ஒவ்வொரு விரல் விரலா அதுக்கு போட்டு ஒவ்வொரு விரல் விரலா நீவி விட்டு நிமிந்து நிற்கணும். மூச்சில கவனம் இருக்கணும். ஆறுதலா அமைதியா செய்யணும். மறுபடியும் உதறி விடுங்க. அன்போட நாள் அடி போடுறோம். கைக்கு அதே அடிய கை பூரா மெதுவா தட்டி விடுறோம். முன்னுக்கு கையை பிடிச்சு அப்படி முஷ்டி சுத்தி விடுவோம். நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டி சுத்தி விடுவோம். உள்ளுக்கு வெளியிட்டு 2 பக்கமும் செய்வோம். அப்படியே உள்ளுக்கு மடிக்கிறோம் நீட்டுறோம். மடிக்கிறோம் நீட்டுறோம் மடிக்கிறோம் நீட்டுறோம். இப்படியே தோல் மூட்டில கைய வச்சு முன்பக்கமா சுத்தி வரோம். ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சுல பின்பு பின்பக்கமா ஒரு 5 எண்ணிக்கைக்கு இந்த 2 படி. அப்படியே இந்த கைய பிடிச்சு தலைக்கு பின்னுக்கு அங்காலையும் இங்காலையும் நோகடிக்காம தலைய நேர வச்சு கொண்டு செய்து வரும். சரி. இப்ப கைய வடிவா உதறி நிறைவு செய்து கொள்ளுவோம். திறந்து கூட்டி உதறி நிறைவு. சரி. இப்ப இடது கை பெருவிரல் வலது கையால கொத்தி பிடிச்சு கொண்டு கொஞ்சம் இடவடி விட்டு நல்ல வடிவா திறந்து மூச்சில கவனம் இருக்கணும். வடிவா
நல்ல வடிவா வளைவோ. அப்படியே இடப்பிரமாணம் கையை வச்சு இன்னும் கொஞ்சம் காலகலமா வச்சு பெரிய வட்டம் இடுப்புக்குரிய பயிற்சி. நல்ல வடிவா கழிச்சு போடாம மெதுவா அவசரப்பட்டு செய்யாம அதெல்லாம் செய்யும். நல்ல வடிவா பெரிய வட்டம். அதே மற்ற பக்கம் மாறி அப்படியே முழங்காலுக்கு இந்த கையை கொண்டு போய் வச்சுட்டு முழங்கால் கொண்டு வச்சு கொஞ்சம் கீழே இருந்து பார்வையை நேர வச்சு 1 2 6 3 4 5 6 7 8 அதே மற்ற பக்கம் 1 3 4 5 6 7 8 மெதுவா கொண்டு வந்து நிமித்தி முழங்கால் அழகா விட்டுட்டு பாதத்துக்குரிய பயிற்சி. விரல் புதி விரல் புதி நல்ல வடிவா உதவி எடுத்துக்கொண்டு நல்லா நுனியில உண்ணி விரவல் எவ்வளவு முடியுமோ அவள். சரி, அப்படியே விரல்ல நடக்க கைகள் விரல்களையும் திறந்து போட்டோம். கை விரல்கள் அது உங்களுக்கு தெரியும். நல்லா உண்ணி எழும்பி விரல் அழுத்தமா விரல்ல உடல் பாரத்தை கொடுத்து நடக்கும். உதவியத்தை கொண்டு செய்கிறார்கள், பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதே நின்று செய்யலாம். இப்ப குதிக்காலுக்கு வந்துட்டோம். முன் விரல் முன்னுக்கு அப்படியே கால் விரல் தூக்கப்பட்டு இருக்கு. அப்போ கைகளுக்குரிய விரல் என்ன செய்யுமா? திறந்து கூட்டி திறந்து கூட்டி. இப்ப பக்கவாட்டு கால்களுக்கு இந்த பாரத்தை கொடுத்து பக்கவாட்டுக்கு நடக்கலாம். மூச்சுல கவனம். அப்படியே உள் சவட்டி என்று சொல்லுவாங்க. சவட்டி நடப்போம். நல்ல வடிவம் தாழ்ந்தாலும் நீங்க நடக்கலாம். வேகமா முடியும் என்றால் வேகமாவும் நடக்கலாம். சரி, ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இடுப்புல கையை வச்சுட்டு விரல் எல்லாத்தையும் உள்ளுக்கு எடுக்கும். ஆம தலையை உள்ளுக்கு எடுக்கும். இப்ப வெளியே உள்ளுக்கு உள்ளுக்கு மறுபடி நிறைவு செய்யறது. விரல்ல குதியில விரல் குதி அதையும் மெதுவா. சரி, நன்றி. இன்று நாங்க தடாசனம் அர்த்தஹரியாசனம் செய்ய போறோம். நாளைக்கு உட்கட்டாசனத்தின் பலன்களையும் பார்த்து பயன்களையும் பார்த்து செய்முறையும் நான் சொல்றேன். சிறப்பு. இன்னைக்கு நாங்க முதல்ல செய்கிற ஆசனம் தடாசனம். நின்ற நிலை ஆசனங்கள். நிமிர்ந்து நிற்கிறோம். காலை வடிவா சேர்த்து வைக்கிறோம். கைகளை பக்கத்துல வச்சிருந்துட்டு மூச்சை இழுத்து கொண்டு அப்படியே கைய மேல ஒன்றோடு ஒன்று சேர்த்து அப்படியே கோர்த்து விரட்டி மேல தள்ளி விட்டுட்டு அப்படியே விரல்ல உண்ணி எழும்புறோம். 1 காதோரம் பற்று போனோம். 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கீழே புதிய வர்றோம். கைகளை மேல ஒன்றோடு ஒன்று சேர்த்து நிமித்திட்டு ஆறுதலா கைய கீழே. சில வேலை இருக்க நோகடிக்கிறதுனா 5 எண்ணிக்கையில நீங்க கைய கீழே விட்டுறோமோ. இன்னொரு தடவை செய்ய போறோம். சேர்த்து நிற்கிறோம். கைகளை பக்கவாட்டுக்கு வச்சிருக்கிறோம். மடிவாக நிற்கிறோம். அப்படியே மேல உயர்த்தி கொண்டு போகும்போது மூச்சு எழுத்து கொண்டு போகும். சேர்த்துட்டோம். கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்துட்டோம். அப்படியே பிரட்டி மேல தள்ளி விடுறோம். அப்படியே விரல்ல உண்ணி எழும்புறோம். காதோரம் இழுத்து பிடிக்கிறோம். சாதாரண மூச்சுல நிற்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கீழே இறங்குறோம். கைய மேல வணக்க முத்திர மாதிரி கொண்டு வந்துட்டு ஆறுதலா கீழே கொண்டு வர. இது தடாசனம். இப்போ அர்த்தகடியாசனம் கொஞ்சம் இடைவெளி விடுவோம். ஒட்ட கை வச்சிருந்தீங்கன்னா அழகா வச்சிருந்தீங்கன்னா கஷ்டம். நம்ம கொஞ்சம் இடைவெளி. அதுக்கு நிமிர்ந்து நிற்கிறீங்க.
இடது கைய வடிவா தொடியோட அழுத்தி பிடிங்கோ. வலது கை அப்படியே பக்கவாட்டுக்கு மேல உயர்த்தி கொண்டு வரும்போது மூச்ச உள்ளுக்கு எடுத்து கொண்டு வரணும். காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு இடது பக்கம் தொடக்க போய் அழுத்தி வைக்கிற கை பக்கம் சரியாகும். 1, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாதாரண மூச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா நிமிர்ந்துட்டு கைய மூச்சை விட்டபடி கீழே கொண்டு வந்து விடாது. அவ்வளவுதான். மற்ற பக்கம் வலது கையை அழுத்தி பிடிங்கோ. துடையோட இடது கைய மீன உயர்த்தி கொண்டு வாங்கோ. காதோரம் இழுத்து கைய பிடிங்கோ. வலது கை பக்கம் வலது தொடையில அழுத்தி பிடிச்சிருக்கிற பக்கம் சதீவா பக்க வளைவு. மூச்சை விட்டபடி சதீவா வளைவு. இப்ப வந்துட்டு சாதாரண மூச்சை நிற்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நிமிந்து அப்படியே கைகளை கீழே வருது. மிக சிறப்பு. இப்ப நாங்க முதல்ல தடாசனம், அர்த்தகடியாசனம், 3வது உட்கட்டாசனத்தையும் சேர்த்துக் கொள்ளுவோம். நாளைக்கு மற்ற 3 ஆசனங்களை செய்யலாம். உட்கட்டாசனம் இருக்கை நிலை, மிக இலகுவான ஆசனம். இந்த ஆசனம் செய்வதனால ஒவ்வொரு ஆசனங்கள் செய்யறதாலையும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் எல்லா ஆசனமும் வராது. முயற்சி மட்டும் செய்யும். உட்கட்டாசனம், கால் இடைவெளி வர்றோம், கைகளை நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டுறோம், சாதாரண மூச்சு அடிக்கிறோம், மூச்சை வெளியில விட்டபடியே அப்படியே ஒரு கதையில இருக்கிறோம். மண்ணில் இதுலயும் போயிட்டு சாதாரண மூச்சு நிலை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ எழும்ப போறோம். எழும்பைக்கு மூச்சு எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு எடுத்துட்டு கைகளை விடும்போது மூச்சை வெளியே விட்டோம். இது உட்கட்டாசனம், இருக்கை நிலை. இன்னொரு தடவை செய்ய போறோம். நிமிர்ந்து நிற்கிறோம், கையை வடிவா தோல் மூட்டுக்கு நேர நீட்டுறோம், பார்வையை நேர வச்சிருக்கிறோம், சாதாரண மூச்சுல இருக்கிறோம். மூச்சை விட்டபடி அப்படியே கீழே போய் ஒரு கதிரையில இருந்துட்டோம். இங்க போய் இருந்துட்டு சாதாரண மூச்சுக்கு வாரம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வந்துட்டோம். இப்ப நாங்க எழும்ப போறோம். எழும்பும் போது மூச்சை நல்லா உள்ளுக்கு எடுத்து கொண்டு எழும்புறோம். கைகளை கீழே விடும்போது மூச்சு விட்டுக்கொண்டு விடணும். இது உட்கட்டாசனம். சிறப்பு. இப்ப கண் பயிற்சிக்கு வரலாம். மெதுவா இருந்து இப்ப நான் இருக்கிற ஆசனத்தை என்னவென்று சொல்வது வாணிமகனே சொல்லுங்க. நான் இப்ப இருக்கிற ஆசனம் என்ன ஆசனம்? இப்படி நிக்கிற, இப்படி இருக்கிற, கை எப்படி பாருங்க வேற சுகாசனம் இல்ல நானும் இருக்கிறேன். நான் அது மறந்தாச்சு. வச்சிராசனம். வச்சிராசனம். உடலை 3ஆய் வளைக்கும் ஆசனம் வச்சிராசனம். உதாரணமாக எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஆசனம். யாரெல்லாம் நாங்க மதியம் சாப்பிடுறோம், கிளம்புற சாப்பிடுறோம், இரவு சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் இந்த நிலை இருந்தா எங்களுடைய வயிற்று ஜீரண உறுப்புகள் சரியா வேலை செய்து சாப்பிட்ட பிறகு இருக்க வேண்டிய ஆசனம் இந்த வச்சிராசனம். உடலை வச்சிரமாக்கும். வஜிதார்கள் சகன் இப்படிதான் இருந்து சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். சிறப்பு. இப்படி இருந்தது. நான் சரிங்களா? நன்றி. சரி, இப்ப இந்த வச்சிராசனத்துல இருந்தா நாங்க இந்த கண் பயிற்சி நான் செய்ய போறோம். நீங்க கதனையில இருந்து நான் முன்னுக்கு மேசை இருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த நாடிய பிடிக்க சொல்றேன்னா, நீங்க இப்படி இருந்தே செய்யலாம். கண்ணை அப்படியே மூடி சில பயிற்சிகள் நாங்க வெளியில கண்ணத்துல இருந்து செய்யற மாதிரி செய்யற பயிற்சிகளை செய்யலாம். அப்பவும் முள்ளந்தண்டு நேரா இருக்கணும், கழுத்து மடிக்க கூடாது, கண்ணை உருக்கி மூடக்கூடாது, மூச்சுல கவலை. கண்ணை மூடி மேல கீழே பார்க்கிறோம், பக்கவாட்டுக்கு பார்க்கிறோம், வலது பக்கமா சுற்றி வர்றோம், இடது பக்கமா சுற்றி வர்றோம். விழிகளை அப்படியே மெதுவா மூடி இருக்கிறோம். இப்ப
நாங்க மூடி அது செய்ததை கண்ணை திறந்து செய்ய சிறப்பு. கண்ணை திறந்து மேல கீழே பார்க்கிற மாறி மாறி மேல கீழே பார்த்த நாங்கள் மேல போயிட்டு ஒரு 3 வினாடிகள் நிக்கிறோம். மேல போயிட்டோம் 1 2 3. இந்த கீழே வந்து விடிகளை கொண்டு வந்துட்டு 1 2 3 மேல 1 2 3 கீழே 1 2 3. வலது பக்கம் அதே மாதிரி இடது பக்கம் வலம் இடம். வலது பக்கம் போய் ஒரு 3 வினாடிகள் நிக்கிறோம், இடது பக்கம் போய் ஒரு 3 வினாடிகள் நிக்கிறோம். தனிய விழிகளை மட்டும் அசைக்கிறோம். இப்படியே வலது பக்கமாக வட்டமா வெளியே மட்டும் சுத்தி தலையாட்டாம மெதுவா மோகடிக்காம இடது பக்கமா சுத்தி வரோம். நல்ல வடிவா திறந்து மூடி வர்றோம். கண்ணை மோகடிக்காம அப்படியே விரல் அப்படி முன்னுக்கு எடுத்து மூக்கு கிட்ட கொண்டு வரணும். சிறுமுத்திரை பிடிக்கலாம், இல்லை நிமிர்ந்திருக்கலாம். அப்படியே வலது பக்கம் போகும்போது விரல் நுனியிலேயே பார்வை இருக்கணும். மூக்குக்கு நேரம் வந்துட்டு வலது பக்கம் அசைக்கிறோம். மூச்சில் கவனம் இருக்கணும், உள்ளந்த நேரா இருக்கணும். அப்படியே இடது கை மூக்குக்கு நேர நீட்டிட்டு இடது பக்கம் செஞ்சிடும். அப்படியே வலது கையை எடுத்து இப்ப வலது கை கட்ட விரல் மேல கீழே அசைக்கிறோம். மேல நல்லா கீழே விரல் நுனியில அவங்களுடைய பார்வை அப்படி அசைக்கிறோம். அப்படியே மூக்கு நேரம் கொண்டு வந்துட்டு மூக்கு கிட்ட கொண்டு வரோம். பிறகு முன்னுக்கு விரல நகர்த்துறோம். ஆறுதலா அப்படியே இது கண் பயிற்சியா இருக்கும். இது எவ்வளவு நேரம் முடியுமோ உங்களுக்கு நோடிக்காத வகையில இப்பவும் செய்து கொள்ளலாம். சிறப்பு. மூச்சு பயிற்சி இருந்து இது என்ன ஆசனம் பண்ணிக்கா? ரெண்டு காலையும் போட்டா என்ன ஆசனம் பண்ணிக்கிறோம்? சைனஸ் இல்ல சிம்முத்திரை தாமரை ஆசனம், தாமரை பத்மாசனம். கீழே இருந்து செய்யாதால மறந்து போயாச்சு எல்லாம். இப்படி தூக்கினா என்ன ஆசனம்? உத்தீத பத்மாசனம். சரி சரி, இது ஒவ்வொரு முறையும் சொல்ல அந்த பெயர்களுக்குள்ள வருவீங்க. அந்த பயிற்சிக்கு நீங்களும் முயற்சி செய்வீங்க என்றது என்னுடைய விருப்பமா இருந்தது. ஆரம்பத்துல இருந்தது என்ன? ஆரம்பத்துல 3 மடிப்பு, அது என்ன? வச்சிராசனம். வச்சிராசனம். நன்றி. இப்ப நாங்க மூச்சு பயிற்சி செய்ய போறோம். இப்ப நாங்க சுகாசனம் அல்லது அதை பத்மாசனம். நீங்க கதிரையில இருந்தா கால நல்ல வடிவா அழுத்தி கீழே வச்சிருங்கோ, நிமிந்திருங்கோ. கழுத்தை மடிக்க கூடாது. கண்கள் அப்படியே சாதாரணமா மூடி இருந்து நிறைய உள்மூச்சு எடுத்து வாயால வெளியில. இப்ப நாங்க ஒரு நாசிகாமுத்திரை பிடிச்சிட்டு ஒரு மூக்கு துவாரத்தை மட்டும் வெளியில விட்டு அதே மாதிரி இடது பக்கம் மூக்கு வலது பக்கம் மூக்கு மாறி மாறி கொத்தி செய்துட்டு நாடி சுத்திக்க போகிறோம். அப்ப இடது கை சின்முத்திரையில இருக்கணும், நிமிர்ந்திருக்கணும். வெளியில தள்ளுறதுதான் மூச்சை. வலது பக்கத்தை அடைத்து வச்சுட்டு இடது பக்கத்தால மூச்சை வெளியில விடுறது. முழுக்க எடுக்கிறோம், வெளியில தனியா இடது பக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாய் மூடி இருக்க வேண்டும். இப்ப மூன்று விரலால இடது பக்கத்தை கொத்திட்டு வலது பக்கத்துக்கு செய்ய போறோம். உள்ளுக்கு எடுக்கிற வெளியில. இப்ப சூரிய நாடி, சூரிய பேருனா சந்திர பேருனா நாடி சுத்தி மாறி அதுக்கு முதல்ல செய்யறது இந்த பயிற்சியா இருக்கு. இப்ப நாடி சுத்தி என்றது இடது மூக்கால எடுத்து வலது மூக்கு,
வலது மூக்கு கால் எடுத்து இடது மூக்கு இப்படி ஒரு 3 நாடி சுத்தி சாதாரண மூச்சுக்கு இருக்கிறோம். கண்களை மூடி இருக்கிறோம். நல்லா உள்மூச்சு வெளிமூச்சு 5 எண்ணிக்கைக்கு கவனிங்கோ. இவ்வளவு இதை நீங்க எவ்வளவு ஆறுதலா அவ்வளவு செய்தா அவ்வளவு நல்லா அமைதியா உணர்ந்து செய்யும்போது அவசரப்படாம செய்தீங்கன்னா அவ்வளவு நல்லா. இது கேட்டு பொருளொரு போல பேசுற நேரம் சாந்தியாசனம் சவாசனம் என்றதுதான் அந்த நிலை. நாங்க இருக்கிறபடியால் அப்படி இருக்கோம் இல்லையா, நிமிர்ந்து படுத்திருப்போம். கை காலெல்லாம் நீட்டி உள்ளங்கைய மேல வாரத்தை பார்க்க வச்சு சாதாரணமா சாந்தியாசனம் சவாசனத்தை படுத்திருக்கிற நிலை. நாங்க இருந்து கொண்டு கண்களை மூடி ஒவ்வொரு நல்ல விடயங்கள் எல்லாவற்றையும் நினைக்க போறோம். முதல்ல இந்த நாளுக்கான நன்றியை சொல்ல போறோம். இந்த நாளுக்கு என்னுடைய மூச்சு இந்த பயிற்சியை செய்ய வைக்கிறோம். மூச்சு சுவாசத்துல கவனத்தை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நல்ல விஷயத்த முயற்சியா தொடர்ச்சியா செய்து வரோம். நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நான் நல்ல கெட்டிக்காரன். எந்த வருத்தம் நோய் ஒன்றும் எனக்கு இல்லை. ஒவ்வொரு நாளையும் எனக்கானதாக்குவன். எனக்கான இந்த சின்ன பயிற்சி எனக்கு உகந்த பயிற்சிகளை நான் எடுத்து தினமும் ஒரு 20 நிமிடம் நிச்சயம் நான் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். நான் இதை தொடர்ச்சியா செய்யறதுக்கு எனக்கு அது சந்தர்ப்பம் எனக்கு நிறைய இருக்குது. அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு அங்கங்களா நினைச்சு கொள்ளுமோ. குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதிகள், கணுக்கால், பின்பக்கமாக முழங்காலுக்கு பின்னுக்குள்ள பகுதி, பின் தொடை பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுபடம், நாரி, முள்ளநண்டு, அத்தனை உள்ளுறுப்புகள், அப்படி கழுத்து பகுதி, எங்களுடைய புஜங்கள், முழுமையான கைகள், முழங்கைகள், எங்களுடைய உள்ளங்கை, விரல்கள், நகங்கள், ரேகைகள், மணிக்கட்டுக்கள், ஒவ்வொரு மூட்டுகளாக நினைத்து கழுத்து பகுதி, வெடிப்பகுதி, எங்களுடைய தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய தலைமுடி, ஒவ்வொரு தலைமுடியில உள்ள அத்தனை வேர்க்கால்கள், உச்சி, தலையுள்ள உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்று சொல்வோம். அது மாதிரி நெற்றி, எங்களுடைய கண்கள், காது, மூக்கு, கன்னங்கள், வெடிகள், மூக்கு துவாரங்கள், எங்களுடைய உதடுகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, நாடி, கழுத்து பகுதி, செவிகள் எல்லாவற்றையும் உள்ளுறுப்புகளையும் நினைத்து கழுத்து பகுதியில் நல்ல குரல் வளை தொட்டு அத்தனை உள்ளுறுப்புகளையும் நினைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளையும் நினைத்து வயிற்று பகுதி, முழுமையான வயிற்று பகுதியின் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் நினைத்து அடி வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால் பகுதிகள், அப்படி முழங்கால் பகுதிக்கு கீழே உள்ள பகுதி, முழுமையான கால், என்னுடைய பாதங்கள், எங்களுடைய அந்த பாதத்துல உள்ள அத்தனை பேர்கள் தொட்டு குதிக்கால் எல்லாவற்றையுமே நினைத்து ஒவ்வொரு நகங்கள், ஒவ்வொரு குட்டி விரல்ல இருந்து ஆரம்பித்து என்னுடைய உடல்ல நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இடத்த நோவோ சின்ன வலியோ இருந்தா அதை என்ன விட்டு போயிட வேணும் என்று பேரில்லை. அட்டி திறத்தி விட்டு விட வேண்டும். தேகமே தேற்றும். நிச்சயமாக அந்த நம்பிக்கையை கொடுத்து மீண்டும் ஆய்ப்பாமுகல்வருக்கு மனமாற நன்றி சொல்லி முன் 2 கைகளையும் ஒன்றோடு என்று எடுத்து உறைஞ்சி கண்களுக்கு மேல வைத்து 2வது தடவையாக நிறைவாக கண்களுக்கு மேல வைத்த கையை கீழகங்களுக்கு இருக்கும்போது விரல்கள் வரும். விரல்களை எடுத்துமான 2 கைகளையும் விரித்து ஓடி வந்து நினைந்தவர்களுக்கும் சின்னங்களுக்கும் நன்றி வணக்கத்தை கூறியபடி மிகவும் அழகா செய்யறீங்க, தொடர்ந்து செய்யறீங்க. கட்டிக்காரர் எல்லாரும் கட்டிக்காரர். பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களோட நீங்களும் பயிற்சி செய்தோமோ. நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது கஸ்டோடியோ பாமுகம் பாட்டி வீட்டம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம் வாணிமுகனவர்களே. நன்றி வணக்கம். கண் பயிற்சி செய்யும் பொழுதாவது கண்ணாடி கலட்டுவது நல்லது. நன்றி வணக்கம். விளங்குறது இல்லை, அது எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு.
சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி.